கார்த்திகை 1ஆம் தேதி பெண்களுக்கு நாளை காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 6:30க்குள்ளே நீங்கள் வாசலில் வந்து தீபம் ஏற்றிக்கிங்க. அந்த தீபம் வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய நட்சத்திர பச்சி என்னென்னு தெரிஞ்சுட்டு எத்தனை தீபங்கள் வைக்க வேண்டும், அதில் என்ன ஊற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சமையல் அறையில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பனுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா கார்த்திகை மாதம்னா முருகனுக்கும் உகந்த ஒரு மாதம்தான். அது மட்டும் இல்லோட உங்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து தெய்வ நிலையையும் தெய்வத்தை சந்திக்கும் மாதம். நீங்கள் சித்தர்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் சித்தர்களை நாம் காண வேண்டும். உண்மை நிலையே வந்து சித்தர்களுடைய வழிபாடு தாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து சித்தர்களுடைய வழிபாட்டில் தான். இதுதான் ஒன்றே நமக்கு பிரபஞ்சம் மட்டும்தான் எல்லாமே. இது கூட வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து சில சக்திகள் கிடைச்சாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதை பற்றி மறுபடியும் ஒரு